ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்த மற்றும் விரும்பி உண்ட ஆரோக்கிய உணவுகள் பற்றி இப்போது காண்போம். முதலாவதாக பார்லி. காய்ச்சல் நேரங்களில் பார்லியை சூப்பாக குடிப்பது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள். இரண்டாவதாக ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் இல்லாத வீடு உணவு இல்லாத வீடு போன்றது என்றும், பிரசவ காலங்களில் பெண்கள் இதை உண்பது மிகவும் நல்லது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மூன்றாவதாக அத்திப்பழம். அத்திப்பழம் சுவர்க்கத்துக் கனியாகும். இது மூல நோய்களுக்குச் சிறந்த மருந்தாக அமைகிறது. நான்காவதாக திராட்சை பழம். ரசூலுல்லாஹ் அவர்கள் மிகவும் விரும்பிச் சாப்பிட்ட திராட்சை இரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு கிட்னியின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. ஐந்தாவதாக தேன். வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் தேனை சுடுநீரில் கலந்து குடிக்கலாம். குறிப்பாக காலையில் இளம் சூடான நீரில் தேன் கலந்து குடிப்பது மிகுந்த நன்மை பயக்கும். ஆறாவதாக தர்பூசணி. பிரசவமாகியுள்ள பெண்கள் தர்பூசணி உண்டால் அழகிய முகத்தோற்றமும் நற்குணமும் கொண்ட பிள்ளைகள் பிறக்க வாய்ப்புள்ளது. ஏழாவதாக பால். பால் இதயத்தின் சூட்டை தணிப்பதோடு மூளை மற்றும் பார்வையை புதுப்பித்து மறதியை போக்கச் செய்கிறது. எட்டாவதாக காளான். காளான் கண்ணுக்குச் சிறந்த மருந்தாகும். அத்துடன் பக்கவாதத்திற்கு மருந்தாகவும் இது பயன்படுகிறது. ஒன்பதாவதாக ஆலிவ் எண்ணெய். இது சருமத்திற்கும் தலைமுடிக்கும் நல்லது. மேலும் வயிற்று வீக்கத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. பத்தாவதாக மாதுளம்பழம். மாதுளம்பழம் 40 நாட்களுக்கு ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் கெட்ட எண்ணங்களிலிருந்தும் ஒருவரை பாதுகாக்கும். 11ஆவதாக வினீகர். ரசூலுல்லா அவர்கள் வினீகரையும் ஆலிவ் எண்ணெயையும் ஒன்றாகச் சேர்த்து சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். 12ஆவதாக தண்ணீர். உலகின் மிகச்சிறந்த பானம் தண்ணீராகும். தாகம் எடுத்தால் தண்ணீரை உறிஞ்சி குடிக்க வேண்டும். அவசரமாக குடிப்பது ஈரலில் பாதிப்பை உண்டாக்கும். இவற்றுடன் ரசூலுல்லாஹ் அவர்கள் வெள்ளரிக்காயையும் மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்க்கும் மருந்தாக விளங்கும் கருஞ்சீரகத்தையும் உட்கொள்ளும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள்.